கோபி சொல்றாரு கிளவுட் கிச்சன். ஈஸ்வரி சொல்றாங்க மேகத்துல கிச்சனா? என்ன கோபி சொல்ற? எழில் பாக்யா கிட்ட சொல்றாங்க, நீ ரெஸ்டாரண்ட ஓபன் பண்ணப்ப உன்னை கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்ப பாரு அவரு கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காரு, உனக்கு காம்படிஷனா வர்றாராமா. ராமமூர்த்தி கோபி கிட்ட கேக்குறாங்க, சமையலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கோபி சொல்றாரு, அதுக்கு ஃபைனான்ஸ் மாத்திரம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. ராமமூர்த்தி சொல்றாரு, பழைய பேங்க் பிசினஸே பண்ணலாம்ல, கொஞ்சம் கூட லாபம் இல்லப்பா, அதனாலதான் என் கம்பெனியை நான் மூடினேன். ஒருத்தவங்களுக்கு பிசினஸ் எப்படி பண்றதுன்னு தெரியாம சமைக்க மாத்திரம் தெரிஞ்சிருந்தா இந்த பிசினஸ ஒழுங்கா ரன் பண்ண முடியாதுமா. பிசினஸ் நல்லா தெரிஞ்சு சமையலை பத்தி எதுவும் தெரியலாட்டி ரன் பண்ண முடியுமா? ஒரே மாசத்துல பிசினஸ ப்ராஃபிட்டபிளா ரன் பண்ணி காட்டுறேன்ப்பா. பிசினஸ நல்லா தொடங்கி பெருசா அச்சீவ் பண்ண போறேம்மா. அமிர்தா பாக்கியா கிட்ட கேக்குறாங்க, டிஃப்ரெண்ட் ஃபீல்டா இருக்கேம்மா, எப்படி அவர் சமாளிக்க போறாரு அப்படின்னு கேக்குறாங்க. கோபி ஒரு ஃபீல்ட பத்தி தெரியாம அந்த ஃபீல்டுக்குள்ள இறங்க மாட்டாரு. அதனால ராதிகா வேற கூட இருக்காங்க, அதனால நல்லா பிசினஸ லாபகரமா ஆக்குவாரு. ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலாம்லம்மா அமிர்தா, நான் கிளாரிஃபை பண்ணுவேன்ல அப்படின்னு கோபி சொல்றாரு. பாகியலட்சுமி மேடம் நான் தான் சமையல்ல மகாராணி அப்படின்னு சொல்லிருப்பாங்களே. எழில் கேக்குறாரு கோபி கிட்ட, என்ன திடீர்னு சமையல் பக்கம் வர்றீங்க, என்ன எங்க அம்மாவுக்கு போட்டியா வர்றீங்களா? அம்மா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்ச உடனே நீங்க கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கீங்க, இது போட்டி தானே? போட்டிங்கிறது சமமா இருக்க ஆளுகளோட நடக்கிறது. அம்மாவை ஒரு சம போட்டியாளராகவே நான் மதிக்கிறது இல்ல, அப்புறம் அதுக்குடா போட்டி எல்லாம். உங்க அம்மா ஏதாவது ஒரு காரியம் உருப்படியா பண்ணிருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், மினிஸ்டர்ல இருந்து எல்லாம் வந்துருவாங்க, நான் கூப்பிட்டா வந்துருவாங்களா? அதெல்லாம் வரமாட்டாங்க. அவ்வளவு சப்போர்ட் இருந்தும் மேடமால உருப்படியா ஏதாவது காரியம் பண்ண முடிஞ்சிச்சா? கோபிக்கு, அதாவது எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்க அம்மா ஒரு கத்துக்குட்டி, அதனால கம்பேர் எல்லாம் பண்ணாத. பாக்யா சொல்றாங்க, எழில் உட்கார்றா, பார்த்து மோட்டிவேட் ஆகி பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா நல்ல விஷயம் தானே. உங்களை பார்த்தா மோட்டிவேஷன்லாம் ஆகல மேடம், இரிட்டேஷன் தான் ஆகுது. மேடம் நீங்களும் பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, நானும் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், இதுல யாரு பிசினஸ் நல்லா வருதுன்னு காலம் தான் சொல்லணும். வர்றேன் மேடம். கிண்டியில ஒரு இடத்துல நாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அப்பா, நல்ல மெயினான இடம், டெலிவரி கொடுக்க ஈஸியா இருக்கும். ஈஸ்வரி கேக்குறாங்க எப்ப ஆரம்பிக்க போறேன்னு. நாளைக்கே ஆரம்பிக்க போறேம்மா அப்படின்னு கோபி சொல்றாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, நாளைக்கே வா, நல்ல நாள் பாக்கணுமேடா. ராதிகா சொல்ற, பிசினஸ் தொடங்குறதுக்கு நல்ல நாள் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. கோபி எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, ராதிகா கம்பெனிலயும் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு கார்பரேட் கம்பெனில இருந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஷெஃப் எல்லாம் வச்சு ஃபுட்டை நான் நல்லா சமைச்சு டெலிவர் பண்ணிடுவேன்டா அப்படின்னு எழில் கிட்ட சொல்றாங்க. ராதிகா சொல்றாங்க, யாரு சமைக்க போறான்னு நினைக்கிறீங்க? வீட்டுல கார குழம்பும் வத்த குழம்பும் வைக்கிற லேடிஸ் கிடையாது, பெரிய ஷெஃப் ஒருத்தர் சமைக்க போறாரு, அவங்களுக்கு அசிஸ்டன்ட்டும் கொஞ்சம் பேர் இருக்க போறாங்க. ராமமூர்த்தி கேக்குறாரு, அதுக்கு பணம் செலவாகுமேப்பா அப்படின்னு கேக்குறாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, நாங்க வேணா பணத்தை கொடுக்கவான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வேண்டாமான்னு சொல்றாங்க கோபி. ராதிகா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காமா. நீயா கேக்குறாங்க கோபி கிட்ட, இனாகிரேட் பண்றதுக்கு யாரு வரப்போறா? ஆக்டரா பா அப்படின்னு. எதுக்குமா அமைச்சரையோ ஆக்டரையோ இன்வைட் பண்ண போறேன்? ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் தான் என்னோட கிளவுட் கிச்சன் பிசினஸ தொடங்கி வைக்க போறாங்க. பாக்யா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எழிலோட. எழில் சொல்றாரு பாக்யா கிட்ட, என்னம்மா உலகமாக நடிப்பா இருக்கே, அதெல்லாம் கண்டுக்காதரா, வா நாளை பார்க்கலாம். இன்று 14/3/2024 பங்குனி 1 மார்ச் வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் பயம், மிதுனம் துன்பம், கடகம் நன்மை, சிம்மம் பகை, கன்னி பரிசு, துலாம் பக்தி, விருச்சிகம் போட்டி, தனுசு நன்மை, மகரம் தேர்ச்சி, கும்பம் நன்மை, மீனம் நிறைவு. நாளை சந்திக்கலாம்.